வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கிரிட் மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் எக்ஸிக்யூட்டிவ் வேலையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65,000லேருந்து 75,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய பவர் கிரிட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா powergrid.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு 3 லைன் இருக்கும். அந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்றத உங்களுக்கு தென்படும். கேரியர்ஸ்ன்றது நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். நமக்கான ரீசெண்டாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்காக ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் பேசிஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டேரெக்டாக உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 18/2/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கும் அண்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் அண்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்காக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் வந்து உங்களுக்கு 3 விதமான ஜாப்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான வேக்கன்சி அண்ட் ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 9 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பை மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 48 வேக்கன்சியும் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 58 வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வைஸ் உங்களுக்கு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான போஸ்ட், அதாவது மேனேஜர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி 80,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமாக பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கலில் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித் 60% நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஜாபோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 10 year to 3 year வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 10 year இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 39 year வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் 70,000 உங்களுக்கு மந்த்லி சேலரி இருக்கும். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைமும் வந்து பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக்கு, பிஎஸ்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கலில் வித் 60% மார்க் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் 93,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் இன்ஜினியரிங்கில் 1332 kV வரைக்கும் உங்களுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் 60,000 உங்களுக்கு மாத சம்பளம் வந்து இருக்கும். இதில் ஃபுல் டைமும் வந்து பிஇ, பிடெக்கு, பிஎஸ்சி இன்ஜினியரிங் லெவலில் எலக்ட்ரிக்கலில் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் சூப்பர் பவர், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் அண்ட் பவர் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 4 year உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் 4 year உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 year to 3 year வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் 4 year இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 3 விதமான ஜாபுக்கும் தனித்தனி சேலரி வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ரிலாக்ஸேஷனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த 2 மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்கோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்டு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 18/2/2025 12/3/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? மார்ச் ஏப்ரல் மேல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பே ஸ்லிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருவாங்க. அது வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உரிமை தரப்படும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இதில் வந்து கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுத்தாவே போதும், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். சரிங்களா? இதுதான் இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கு எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ கைஸ், தேங்க்யூ. அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவிலேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கைஸ், தேங்க்யூ.